ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பாபா வஜ்ரங்க சொல்லுங்க. என்னது உங்க ஆத்து பையன் கார் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டானா? எப்படி இருக்கு? நான் உங்க ஆத்து குழந்தை எப்படி இருக்கான்னு கேட்டேன். ஓ அடிபடலையா? சேஃபா இருக்கானா? சந்தோஷம். அடிபட்டவர் என்னன்னு? ஐயோ இறந்து போயிட்டாரா? பாவம். அடிபட்டவர் என்னதான் ஆண்ட ஜாதி அக்னிகுண்ட ஜாதியா இருந்தாலும் தே ஆர் ஆஃப்டர் ஆல் சூத்திர வர்ணம் இல்லையா? இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க அத்து பிள்ளையாண்டான கேஸ்ல வந்து காப்பாத்தணுமா? டோன்ட் வரி, கவலை விடுங்க. எங்க அத்தி பேர் அட்வொகேட்டா இருக்கு. அவர் கோர்ட்டுக்குள்ள போனாலே கோர்ட்டே நடுங்கும். அவர் வாதாடி உங்க பையனை காப்பாத்திடுவார். பட் 2 கண்டிஷன் தான். எங்க அத்தி பேர் வாதாடி உங்க பிள்ளைய காப்பாத்தணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், உங்க பையன் கார்ல இடிச்சது கண்ணால் பார்த்த சாட்சி யாரும் இருக்கக்கூடாது. இருக்காளா? இல்லையா? ரொம்ப சந்தோஷம். 2வது கண்டிஷன் ரொம்ப முக்கியமானது. அப்பதான் எங்க அத்தி பேர் கோர்ட்ல போய் வாதாடி காப்பாத்துவார். உங்க ஆத்து பையன், அதாவது இப்ப ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணாம பாருங்க, அந்த பையன் பிராமண தர்மத்தை எல்லாம் காப்பாத்திருக்கணும், வர்ணாசிரமத்தை காப்பாத்திருக்கணும், தர்மத்தை காப்பாத்திருக்கணும், வேதம் படிச்சிருக்கணும், மிக முக்கியமா சனாதன தர்மப்படி வாழ்ந்திருக்கணும். அப்பதான் எங்க அத்தின் பேர் வாதாடி காப்பாத்துவார். இப்ப சொல்லுங்க, உங்க பையன் எப்படி இருக்கார்? மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம்.